வாசிக்கலாம். இவ்வளவு நேரமாய் நாம் ஆண்டவரை துதித்து பாடினோம். இப்பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு கூட நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு சமயம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் ஜெனசிஸ் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Genesis 25th chapter 21st verse. Yes. Isaac entreated the Lord for his wife. Isaac prayed for his wife and God heard his prayer. தமிழ்ல படிக்க கேட்கலாம். ஆமென். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். இன்று தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அருளினார். இங்கிலீஷ்ல God heard his prayers. God accepted his prayers. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையில வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தர் உயிர்த்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவருடைய கடத்தில் அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடத்திலும் எங்களிடத்திலும் தேவ ஆவியானவர் நீர் உம்முடைய வசனங்களை கொண்டு, ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடந்து நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இன்று நாங்கள் தியானிக்கிற நீங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகளை இந்நாள் முழுவதுமாக, இந்த வாரம் முழுவதுமாக, எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக நினைவில் வைத்து அவைகளை செபித்து அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ், இன்றைய தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்ன? கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். God accepted his prayers. இன்றைக்கு அநேகர் நாம் சொல்லுகிற காரியம், சாட்சி என்னவென்றால், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவில்லை, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, இப்படின்றது தான் அநேக சாட்சிகள் இருக்குமே தவிர, என் ஜபத்தை கேட்டார் ஆண்டவர், என் God has accepted my prayers, answered my prayers என்று சொல்கிறவர்கள் எண்ணிக்கையில் குறைவு. பதில் கொடுத்தார், என் ஜப வேண்டுதலை கேட்டார் என்கிற சொல்கிற சாட்சிகள் கம்மி, செய்யவில்லைன்றது தான் அதிகம். Why God has not answered your prayers? ಯಾಕೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆಲಲಿಸಿಲ್ಲ, ಉತ್ತರಿಸಿಲ್ಲ ಅಂತ ಇವತ್ತು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನ ಗ್ರಂಥದಿಂದ ನೋಡಕ್ಕಿದ್ದೀವಿ. வேதாகமத்திலிருந்து ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கவில்லை என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மனுஷன் ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார் என்று ஒரு சாட்சியை சொல்கிறான். He is witnessing that God has answered and accepted my prayer. But why today? ஏன் இன்னைக்கு நீங்களும் நானும் நாம செய்கிற நம்முடைய ஜபத்திற்கு, வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை, கேட்க மாட்டேன்றாரு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம அனைவரும் அநேக முறை இந்த வசனத்தை வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். இந்த பிரசங்கத்தை கூட அநேக முறை இந்த பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருப்போம். எப்படி நாம் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், செபிக்க வேண்டும் என்று சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ்ல இருந்து நாமளும் அதை நம்முடைய வாழ்க்கையில் திருச்சபைக்கு போய் வந்த நேரங்களில் இந்த வசனங்களை தியானித்திருக்க கூடும். அவைகள் இருந்து தான் இன்றைக்கு நாம் கேட்க, தியானிக்க இருக்கின்றோம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 25-21 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொன்னது? கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை கூட, உங்களுடைய ஜபத்தை கூட கேட்க இருக்கின்றார். அவைகளுக்கு நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கேட்கப்படாதிருக்கிற ஜபத்தை என் ஆண்டவர் கேட்கும்படிக்கு. ஏன் கேட்கப்படாத காரியங்கள் நேரிட்டது? Why God has not answered your prayers? ಯಾಕೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಜಯ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಕೇಳಿಸ್ಕೊಂಡು ಇಲ್ಲ ಅಂತ ನೋಡಕ್ಕಿದ್ದೀವಿ. ಆ ಥರ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ಇದೆಯಾ? ನಾವು ದೇವರ ಹತ್ರ, ஆண்டவரிடத்தில் இதுவரைக்கும் நம்ம கேட்ட காரியங்களில் ஜெயம் பெறாதிருக்கிற காரணம் என்ன? We are going to see the reason, cause why God has not answered our prayers.
அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் எடுத்து வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Gospel according to Saint Luke, 18th chapter, 10th and 11th verse. Praise the Lord. Yeah. Yes. Amen. தமிழ்ல வாசிக்கலாம். ஆமென். இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னொரு தொடர்ந்து வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதனைகளிலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்றான். தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடைத்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த வாசிச்ச பேசேஜ்ல வேத ஆகமத்தில் சில பகுதிகள் நான் வாசித்தோம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 10 13 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டோம். இங்கு 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக தேவாலயத்துக்குள்ள போறாங்க. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கும் அந்த ஜனத்திற்கும் சொன்னதான ஒரு ஓமை. This is a parable that Jesus Christ told his disciples and the people, the crowd who are gathered there. அங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, 2 பேர் ஜெபம் பண்றதுக்கு போறாங்க. அதுல ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் டாக்ஸ் கலெக்டர். ஆயன் பரிசை and the tax collector. பரிசேயனும் இன்னொருத்தன் ஆயக்காரன், 2 பேரும் போய் ஜெபம் பண்றாங்க. யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, யாருடைய ஜெபம் கேட்கப்படல? கேட்கப்பட்டவுடைய ஜெபம் எப்படி இருந்தது, கேட்கப்படாதனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? இன்றைக்கு நாம் இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபங்கள், ஜெபத்தில் ஆண்டவர் பதில் கொடுத்தது போல அந்த மனுஷனுக்கு போல ஜெபம் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் ஜெபித்த மனுஷனுக்கு பதில் வராமல் இருந்த ஜெபத்தை போல நம்ம இருந்ததா? நம்முடைய டைப் மாடல் ஆஃப் ப்ரேயர் எப்படி இருந்தது? ஏன் நம்முடைய ஜெபம் நமக்கு பதில் தந்து கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் திங், ஒருத்தன் ஜெபம் பண்றான். அதை தான் இப்போ 10-11 வசனத்தில் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். Stood and prayed. Yes. God, I thank that I am not like other man. மற்றவர்களை போல நான் இல்ல. ஓகே. Injustice, adulterers, as this tax collector. Okay. Next. I fast twice a week. I give tithes from all my possess. ஓகே. தமிழ்ல பார்க்கும் பொழுது 18ஆம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண தேவாலயத்திற்குள் போனார்கள். அதுல ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, முதல்ல யார் ஜெபம் பண்றாங்க? பரிசேயன் நின்று அவர் என்ன ஜெபம் பண்றார் கேட்கலாம். இப்போ, தேவனே, நான் பரிகாரர்னா வட்டிக்கு கொடுக்கிறவன் அல்ல. நான் காசு வட்டிக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்லை, அநியாயமா யாருக்கிட்டையும் வட்டி கலெக்ஷன் பண்றது இல்லை. ஓகே. அநியாய காரணம் அல்ல, யாருக்கும் நான் அநியாயமும் செய்யறதில்லை. ஓகே. 2வது டெஸ்டிமனி சொல்றாரு, நான் முதல்ல பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், 2வது அநியாயம் செய்ய மாட்டேன், 3வது விபச்சார காரணம் அல்ல, தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த காரியங்களை பண்ணுகிறவன் நான் அல்ல. 3வது டெஸ்டிமனி சொன்னான். 4வது சொல்றான்,
மற்ற மனுஷர்களைப் போலவும். இந்த பாவத்தை, இந்த 3 பாவம் நான் சொன்னனே, இது இல்லாம மற்ற பாவங்களை செய்கிற மனுஷரை போல கூட நான் இல்லை. அப்போ யார் இவன்? பரிசுத்தவான். பாவம் செய்யல, விபச்சாரம் செய்யல, அநியாயம் செய்யல, அக்கிரமம் செய்யல, பணத்திற்கு வட்டிக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான். யார் இவன்? பரிசேயன். ஓகே, அடுத்து சொல்றான் பாருங்க. ஆயக்காரனை போல. ஓகே, இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 3 காரியங்களை சொல்லிட்டு மற்ற மனுஷர்களையும் சொல்லிட்டு இந்த ஆயக்காரனை போல கூட இல்லைன்றான். யார? அவன் பக்கத்தில் ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறவன. 2 பேர் தான் தேவாலயத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ ஜபம் பண்றதுக்கு எங்க போனாங்க அவங்க? ஜப ஆலயத்திற்கு. இன்னைக்கு அநேகர் மற்றவர்களைப் போல மற்றவங்களை என்ன செய்றாங்கன்னா, தேவாலயத்தை வரத தவிர்த்துக்கிறாங்க. ஏன்னா வீட்டிலே ஜபம் பண்ணலாம், வீட்டிலே ஆராதனை பண்ணலாம், டிவியில் லைவ் வந்துடுது, லைவை பார்த்துக்கலாம், எங்கேயே பார்த்துருவோம், வீட்டில் இருந்துடலாம், ரெடி ஆகிட்டு போகணும் வரணும், இல்லை விசேஷத்துக்கு போகணும், ஆகையில வீட்டில் இருக்கலான்றாங்க. நோ, வீட்டில் இருந்து தேவனை ஆராதிக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறது வீட்டில் ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறவர்களுக்காக அல்ல, மனவாட்டி திருச்சபையில் அங்கமாயிருக்கிற உன்னையும் என்னையும் பரிசுத்தவான்களாய் மாற்றி அவரோடு கூட கொண்டு போவதற்காக தான் ஆண்டவர் வர இருக்கிற காரணம். எதற்காக? திருச்சபைக்காகத்தான், மனவாட்டி திருச்சபைக்காகத்தான் வர இருக்கிறார். ஆகையால திருச்சபையில் அங்கமா இருக்கணும். அப்படிதான் இவங்க ஜபிப்பதற்காக எங்க போனாங்க? ದೇವಾಲಯಕ್ಕೆ போனாங்க. So if you want to pray, ನೀರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ, ದೇವರ ಹತ್ರ ಒಳ್ಳೆಯದು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಂದ್ರೆ, ஆண்டவரிடத்தில் நன்மையான காரியங்களை பெற வேண்டும் என்றால் நீங்கள் எங்க தான் வரணும்? தேவாலயத்துக்கு தான் வரணும். இந்த மனுஷன் தேவாலயத்துக்கு போறான், அவன் கூட இன்னொருத்தரும் வந்திருக்கான். அப்போ இவன் சொல்றான், ஆண்டவரே, நான் பரிகாரக்காரன் அல்ல, வட்டி வாங்குறவன் அல்ல, அநியாயக்காரனும் அல்ல, விபச்சாரக்காரனும் அல்ல, மற்ற மனுஷர்களையும் போலும் இல்லை, எந்தெந்த பாவம்லாம் செய்கிறாங்களோ அவங்கள போலெல்லாம் நான் இல்லை ஆண்டவரே. அப்புறம் சொல்ல போது சொல்லலாம். அது மாத்திரமல்ல, இங்கு இந்த ஆயக்காரனை போல இராததுனால உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான், அவனை பார்த்து சொல்கிறான், இவனை போல கூட நான் இல்லை, இவன் டாக்ஸ் கலெக்டரு, அவனை போல கூட நான் இல்லை, அதுக்காக தான் ஆண்டவரை நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு பரிசுத்தத்தை சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு வேதாகமத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சொன்னதான சத்தியத்தை கேட்டிருக்கேன், நான் பரலோகத்தை வாஞ்சிக்கிறேன், உமக்காகத்தான் ஆண்டவரை ஜீவிக்கிறேன் அப்படின்னு அவனை பற்றி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், நான் வாரத்தில் எத்தனை முறை, வருடத்தில் 12 வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். 2 times ஆண்டவரை பாஸ்டமா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 1 day ஃபாஸ்டிங் ப்ரேயர். என்னைக்கு அது? ஃப்ரைடே ஒரு நாள், ஆனால் வரமாட்டேன்றோம். இந்த வாரம் 2 நாள், ஏன் லீவ் வருதுனால இன்னொரு நாள், சிவராத்திரி என்று ஒரு நாள் கவர்மெண்ட் லீவ் இருக்குது, அதனால இன்னொரு நாள் லீவ் ஃபாஸ்டிங் ப்ரேயர். சொல்லி சொன்னா கூட நம்ம வரதில்லை. ஆனால் இவன் சொல்கிறான், என்னை யாரையுமே கூப்பிடுறதில்ல, ஆனால் நான் எத்தனை முறை ஃபாஸ்ட் பண்ணுறேன்? 2 times ஃபாஸ்ட் பண்ணிடுறேன் ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழுறேன், ஃபாஸ்டிங்கும் பண்ணுறேன், தசம பாகமும் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், கேளுங்க, அதே படிக்கலாம். உபவாசம் பண்ணுகிறேன், என் சம்பாதத்தில் எல்லாத்திலையும் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று ஜபம் பண்ணினான். எதனா குறை இருக்கா இவங்கிட்ட? ஒன்றுமே இல்லை. பரிசுத்தமாக வாழறான், அநியாயம் செய்யலை, ஏமாத்தலை, அசுத்த காரியங்களை செய்யலை, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தையும் செய்யலை, உபவாசிக்கிறான், தேவாலயத்துக்கு வரான், தசம பாகத்தையும் கொடுக்குறான், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறான். ஆனால் அவன் ஜபம் கேட்கப்படலை. Today many of us are like this. அநேகர் இன்றைக்கு இப்படி தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம், ஆனாலும் நாம் மேறெடுக்கிற ஜபத்திற்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கவில்லை. வாய்? ஏன்? என்ன குறை இந்த மனுஷன்ல? பரிசுத்தம் இருந்தது, தேவாலயத்துக்கு வருகிறான், உபவாசிக்கிறான், தசம பாகம் கொடுக்கிறான், நீதி உள்ள வாழ்க்கை வாழுகிறான், ஆனாலும் அவனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை. Why? Because அந்த மனுஷன் சொல்லும் பொழுது, இங்கிலீஷில் படிங்க அந்த வசனத்தை, ஒரு நிமிஷம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் பாருங்க. அதில் அங்கே ஒரு வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது 5 times he is telling I.
ஐ. எத்தனை முறை சொல்றான்? 5 முறை சொல்றான். நான். தமிழ்ல 3 முறை இருக்கும், இங்கிலீஷ்ல 5 முறை இருக்கும். படிங்க. Amen. Prayed. He said, God, I thank you. 1. I am. Second, I am. Okay. Third time, I am not the other man. Fourth time, I am better. I gave up. Fifth time. Sixth time, I. எத்தனை முறை சொல்றான்? 6 முறை என்ன சொல்றான்? ஐ ஐ ஐ ஐ. நானு 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 நானு. தேவனே நீங்க 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 உங்க கிருபை. எனக்கு காலவலையில் துதி ஆராதனை சொல்றேன் இல்லையா, உங்க கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்க ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே, நீங்க இல்லாவிட்டா நான் இல்ல ஆண்டவரே. நான் புழுதியில் இருந்த பாவம், பிரதர் சாட்சி சொன்னாரு, அசுத்த குடிக்காரனா இருந்தேன். ஆண்டவர் என்னை கொண்டு வந்து திருச்சபையில் நிறுத்தினார். நான் அல்ல, கிறிஸ்தனில் ஜீவிக்கிறார். ஆனா இந்த மனுஷன் சொல்றான், ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡದೆ, ನಾನು ದೇವರಿಗೊಂದು ದಶಮ ಭಾಗ ಕೊಟ್ಟೆ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ, ನಾನು ಅವನ ಹಾಗೆ ಇಲ್ಲ, ಇವನ ಹಾಗೆ ಇಲ್ಲ. ಡೋಂಟ್ ಕಂಪೇರ್. இந்த மனுஷன் எல்லாத்திலும் நல்லதா இருந்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்தது? நான். தேவன் என்கிற வார்த்தையை, ஆண்டவராக இயேசு என்கிறதை மறந்து, நமக்காக ரத்தம் சிந்தி மறைத்து 3ஆம் நாள் எழுந்த இயேசுவின் மூலமாய் தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அந்த கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் மறந்து, இன்றைக்கு கொஞ்சம் வசதி வந்த பிறகு, பாட தெரிஞ்ச பிறகு, வாசிக்க தெரிஞ்ச பிறகு, நான் என்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ள வருவது நிமித்தமாக, சின்ன கஷ்டத்தில் இருந்த நமக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைச்சிட்ட உடனே நமக்கோடு கீழே இருக்கிறவங்கள ஏளனமா கேலியா பரிகாசமா பார்க்கும் பொழுது, நான் ஆண்டவர் என்ன, நான் உயர்த்தப்பட்டேன், வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், பைக் இருக்கு, வேலை கிடைச்சிச்சு, திருமணத்தை பண்ணிட்டேன், வீடை கட்டிட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான். அப்படிதான் இந்த மனுஷன் சொல்றான். அவனை போல அல்ல, இவனை போல அல்ல. உபவாசிக்கிறேன், தசம பாகத்தை கொடுக்கிறேன், திருச்சபைக்கு வருகிறேன், வேண்டுதல் செய், அதற்காகத்தான் உன்னை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்தோத்திரம், அவனுடைய காணிக்க, அவனுடைய ஜெபம் எதுவுமே ஏற்றுக்கப்படவில்லை. டுடே ನಾಮು ಕೂಡ அப்படிதான். ಅದಕ್ಕಾಗಿ ಹಾಗೇನೆ ನಾವು ಇವತ್ತು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸ್ವಲ್ಪ ಮೇಳಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆ ದೇವರು ನಮಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು, ಆತನು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸಿಂದಿನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತವನ್ನು, ನಮಗಾಗಿ ಪಾಡುಪಟ್ಟು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತು ಪುನರ್ತನವಾಗಿ ಎದ್ದದನ್ನು ಮರೆತು, forgetting that Lord Jesus Christ has risen from the death, நான் என்கிற அகங்காரம், ஞானம், அறிவு, where from you got that wisdom and knowledge? It is from the fear of the Lord. அறிவும் ஞானம் நமக்கு எங்கிருந்து வந்தது? இந்த வருமானம், இந்த சொசைட்டியில் இருக்கிறதா இந்த ஸ்தானம் எப்படி வந்தது? எப்படி இருந்தோம் நம்ம? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ரட்சிப்புக்கு முன்பாக, நம்முடைய பெற்றோர்களின் ரட்சிப்புக்கு முன்பாக, முன்னோர்களின் ரட்சிப்புக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய கிருபையே. அவன் தேவாலயத்திற்குள்ள வந்து, ஜபாலயத்தில் வந்து அவன் ஜபம் பண்றான்னு சொன்னாக்கா, it is by the grace of the Lord. தேவாலயத்துக்குள்ள மனுஷர்கள் வரக்கூடாது, தேவ மகிமையில பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இன்றைக்கு ஆலயங்களில், திருச்சபைகளில் வந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு வழி செய்திருக்கிறார். அவைகளை மறந்து நான் என்கிற அகங்காரத்தோடு பேசுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்காகத்தான் உங்களுடைய ஜெபங்கள் என்னிடத்தில் சேரவில்லை. ஓகே, அடுத்து இன்னொருத்தன் ஜெபம் பண்றதை படிச்சிடலாமா? 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவன் ஒருத்தன் வந்தான் உள்ள, அவன் தூரமா நிற்கிறான், கண்களை வானத்திற்கு மேல இப்படி எடுத்து தலையை தூக்கி வானத்தை பார்க்கறதுக்கு பயப்படுறான், தயங்குறான். மார்பிலை அடைத்து கொண்டு,
பாவியா இருக்க ஆண்டவரே, என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்றான். இவன் ஆயக்காரன், இவனும் பரிசுத்தமா இருக்கிறவன் தான், சத்தியத்தை தெரிஞ்சவன் தான், வேதாகமத்தை தெரிஞ்சவன் தான், இவன் கூட ஃபாஸ்டிங் பண்றவன் தான், இவன் கூட தைச்சு கொடுக்கிறவன் தான். ஆனா எதையும் வாய் திறந்து அவன் சொல்லல. இவன் நான் பரிசுத்தவான்னு சொல்றான். ஐ எம் ஹோலி பர்சன், ஐ நோ யுவர் ஸ்கிரிப்சர்ஸ், ஐ எம் ஃபாஸ்டிங், ஐ எம் ப்ரேயிங், ஐ எம் கிவிங் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றான், நோ, ஐ எம் a sinner Lord. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? எஸ், யா, he not even look up to the heavens, he beat on his chest and said, he said, God, on me, I am a sinner. ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் ஜெபிக்கட்டும், இன்னும் உமக்காய சபையில வந்து உபவாசத்தோடு இருக்கட்டும், நான் செஞ்சதை நான் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நீங்க எனக்காக ஜீவனே கொடுத்தீங்க, நான் உங்களுக்காக கொடுக்கிற காரியங்கள் என்ன? ஒரு நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் நம்ம ஜெபத்திற்கு கொடுக்கிறோம்? ஒரு சண்டையில எவ்வளவு நேரம் திருச்சபையில் வந்து உட்கார்றோம்? ஆண்டவருக்கென்று செய்கிற காரியங்கள் எவ்வளவு, நமக்கென்று செய்கிற காரியங்கள் எவ்வளவு? ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க, நானே எழுதி பார்க்கட்டும். எனக்கென்று நான் செய்கிற செலவு பண்ணுகிற நேரங்கள், பணம், மற்ற காரியங்கள், ஆண்டவருக்கென்று நான் செலவு பண்ணுகிற பணம், நேரம், காரியங்கள் எழுதி பார்த்தா எது மெஜாரிட்டி இருக்கும்? எனக்காக. எஸ், இதுக்காகத்தான் அந்த ஆயக்காரன் சொல்றான், நோ லார்ட், நீங்க எனக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய குமாரன், பரலோகத்தின் மகிமையை இழந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க, என்ன ரட்சிக்க, ஆகையால நான் பாவி ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். He was right with God, but the Pharisees right with God. Amen. Humble. Humble. Great. தமிழ்ல படிக்கலாம். அவன் அல்ல, இவனோ நீதிக்கு உட்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் சொல்லுகிறேன். ரெண்டு பேர்ல இப்ப யார் நீதிமானாக்கப்பட்டாங்க? யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? மார்பிள் அடிச்சுக்கிட்டு நான் இன்னும் பாவியா இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததையும் செஞ்சதையும் ஃபாஸ்டிங் பண்ணதையும் திருச்சபைக்கு வந்ததையும் வாய் விட்டு சொல்லாம இருந்தவன் தான் நீதிமானா ஆக்கப்பட்டான். அவன் ஜெபம் தான் கேட்கப்பட்டுச்சு, அவனுக்கு தான் ஆண்டவர் நன்மை செய்தார். இன்னைக்கு நாம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? நான் ஃபாஸ்டிங் பண்றேன், நான் ஜெபத்திற்கு போறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் போடேன், நான் கொடுத்தேன், நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் பரிசுத்தமா இருக்கேன், அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அவங்க சபைக்கு வராங்க ஆனாலும் இப்படி பண்றாங்க அப்படின்ற குறைகளை சொல்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லை, நான் எதுவுமே தெரியாது ஆண்டவரே, யார் வந்தாங்க, யார் போனாங்க, என்ன செய்யறாங்க, அவங்கள பத்தி எனக்கு தெரியவே தெரியாது, நான் உண்டு, என் ஆண்டவர் உண்டு, நான் உண்டு, என் ஜெபம் உண்டு, நான் உண்டு, என் பரிசுத்தம் உண்டு, நான் உண்டு, ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் உண்டு, இந்த கையில கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆண்டவரே, நான் அல்ல அப்படின்றவங்க தான் நீதிமான்களாய் மாற்றப்படுவார்கள், அவர்களுடைய ஜெபம் தான் கேட்கப்படும். இன்று தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்ன? கர்த்தர் அவன் வேண்டுதலை அருளச் செய்தார். God accepted his prayers. யாருடைய பிரேயர் அக்செப்ட் பண்ணாரு? ஆயக்காரன். பாவியா இருக்கிற ஆண்டவரே என்று பரிசுத்தமா தான் இருக்கான், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து பார்க்க முடியாத படிக்கு மார்பில் அடித்து கொண்டு பாவியா இருக்கிற என் மேல் இறங்கும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிருங்க ஆண்டவரே என்று தாழ்த்தினான். அதுக்கு கீழே பார்க்கும்போது தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான். பரிசுத்தத்தை வாழத்த நீ முக்கியம், ஆனா அதை சொல்லி காட்டக்கூடாது. weakness, there may be some weaknesses in our brothers and sisters. நம்ம கூட சபையில வருகிற போகிற, நம்மோடு கூட உட்கார்கிறவர்கள், நம்மோடு கூட பழகுகிற கிறிஸ்தவர்களில் சில வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை நம்ம சுட்டி காட்டக்கூடாது. பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்களா சொல்லக்கூடாது. we are not here to judge others. மற்றவர்களை ஜட்ஜ் பண்றதுக்காக, நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. நாம ஆண்டவருக்கென்று வாழ்வதற்காக தான் நம்ம அழைச்சிருக்கோம். அப்படி பலவீனமுள்ள பாத்திரங்களை நாம் பக்கத்தில் பார்ப்போமானால்
நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ, படிக்கிற இடத்துலையோ, சபையிலையோ, சொசைட்டிலையோ பலவீனமான கிறிஸ்தவர்கள் ஆண்டோனின்ற பேரை வச்சுட்டு பாவம் செய்கிறவங்க இருப்பாங்கன்னு சொன்னாக்கா, பார்ப்பா ஆண்டோனி, பார்ப்பா சேவியர், இப்படி பேரை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. மோசஸ் பேர் இருக்கு, ஆனால் பாவம் செஞ்சுக்கிறான். கேலி பரிகாசம் பண்ணி கூட சிரிக்கக்கூடாது. அவங்களுக்காக என்ன செய்யணும்? மறைவிலே நாம் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, அந்த பேர் கொண்ட உம்முடைய நாமத்தின் பேர் கொண்ட உம்முடைய தூஷணத்தை கொண்டு வருகிறதான அந்த சகோதரனை அந்த பாவத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவர் என்று செபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சரி, இப்போ நேரம் இல்லாதபடியால் சீக்கிரத்தில் நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்க 3 காரியத்தை பார்க்கிறோம். முதல் காரியத்தை பார்த்தோம். அவன் என்ன சொல்கிறான்? ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறான். நான் நீதி உள்ளவன் அப்படின்னு சொல்றான். அந்த நீதி உள்ள காரியங்கள் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு வாக்கியத்தை நாம் படிக்கலாம். பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Saint the Gospel according to Saint Mark 11th chapter 25th verse. 25th verse, yes. You remember that you are angry with any other person about something, Yeah. then forgive him. Yeah. If you do this, then your Father in heaven will also forgive your sins. ஆமென். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது கவனிங்க, நீங்கள் தேவாலயத்தில் ஜெப ஆலயத்தில் வந்து நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பெயரிலே உங்களுக்கு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு நீங்கள் மன்னியுங்கள். இவன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? ப்ரேயர் பண்ணும்போது அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, பக்கத்தில் நிற்கிறவனை போல கூட இல்லை, நான் நீதிமான் அப்படின்னு சொல்றான். நின்று ஜெபம் பண்ணும்பொழுது இங்க ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த மார்க்கு 11:25, நீங்கள் அயக்காரனே இல்லை, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுவாரு பரிசேயனே, அங்க பரிசேயன் போட்டுங்க நீங்கன்ற இடத்துல, பரிசேயனே நீ நின்று ஜெபம் பண்ணும்பொழுது ஒருவன் பேரிலே உனக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானார். குறை இருந்துச்சு தானே அவங்ககிட்ட, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட குறை இருக்கு, அந்த குறையை பார்த்து தான் சொல்றான். நான் தசம்பாக கொடுத்தேன், இவன் ஆயக்காரன் கொடுக்கறதில்ல. நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஓடி வந்துட்டேன், இவங்க எப்பவுமே வரதில்ல, மாசத்துல ஒரு நாள் தான் வருவாங்க இவங்க. அந்த குறை உனக்கு இருக்குமானா நீ என்ன செய்யணும்? படிங்க 25. குறை இருக்குமானால் பரலோகத்திலிருந்து இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கிற போல அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். பிதாவானவர் உன்னை மன்னிச்சது போல நீ அந்த பக்கத்தில் இருக்கிறவனை என்ன பண்ணிக்கணும்? மன்னிக்கணும். கணவன் கிட்ட குறை இருக்கும், அந்த குறையை மனைவி நீங்க மன்னிக்கணும். மனைவி கிட்ட குறை இருக்கும், ஜெபிக்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. அந்த குறையை வந்து எடுத்து காட்டக்கூடாது. பார் அந்த வீட்டில் பார், அவங்கள பார், இவங்கள பார், நோ நெவர். அந்த குறையை நீங்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். முடியலையா? நீங்கள் செஞ்சு கொடுங்க அந்த வேலையை. உங்களுக்காக அந்த அம்மா எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்க, எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ண முடியலன்னு ஜெபம் பண்ணுறியா பார், ஒரு நாள் தான் இப்படி ஆயிடுச்சு வீட்டில். அப்போ நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்? we have to. அப்போ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா குறையா இருந்த நம்ம பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சிருக்காரு? மன்னிச்சு ஏற்றுன்னு இருக்காரு. அவரே நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கினாரு. இப்போ இங்க நான் பண்ற ஜெபம் அங்க கேட்கப்படணும்னு சொன்னாக்கா என் பக்கத்தில் இருக்கிறவங்க குறைய நான் மன்னிக்கணும், சொல்லி காட்டக்கூடாது, சுட்டி காட்டக்கூடாது. அவங்க பார், இவங்க பார், உன்னால தான் என்னால தான், நோ நெவர். அப்போ நம்முடைய ஜெபம் முதல்ல அவன் என்ன பண்றான்? ஜஸ்டிஃபை பண்றான். அவங்கள போல இல்லாண்டவரே, இவங்கள போல இல்லாண்டவரே, நான் நல்லா இருக்கேன், பரிசுத்தமா இருக்கேன். அப்படி அல்ல, சுட்டி காட்டாதபடிக்கு பக்கத்துலையோ சொந்தத்திலையோ திருச்சபையிலையோ வேலை செய்கிற ஸ்தலத்திலையோ குறை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஏன்? நம்ம கூட வாழ்கிற நம்முடைய பிள்ளைங்க பரிசுத்தமா இருப்பாங்க, பெற்றோர் குறை உள்ளவங்களா இருப்பாங்க. பெற்றோருங்க பரிசுத்தமா இருப்பாங்க, பிள்ளைங்க குறைவுள்ளா இருப்பாங்க. கணவன் குறை இருப்போம், மனைவி பரிசுத்தமா இருப்பீங்க. மனைவி குறை உள்ள பரிசுத்த கணவனா இருப்பீங்க. ஆனா கூட அந்த குறையை சுட்டி காட்ட கூடாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் உங்களை மன்னிச்சதுனால தானே, உங்க குறையை மன்னிச்சதுனால தான் நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க. குறை இல்லாம இருக்கான் இன்னைக்கு பரிசையன், அதை மறந்து இவனை குறை காட்டுறான். அதுக்காகத்தான் அவன் ஜெபம் கேட்கப்படலை.
ಇನ್ನೊಬ್ಬರ ಪಾಪವನ್ನು, ಇನ್ನೊಬ್ಬರು ಮಾಡಿದ ಶಾಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಇನ್ನೊಬ್ಬರು ಮಾಡಿದ ಅನ್ಯಾಯವನ್ನು ನಾವು ಸುಟ್ಟಿ ತೋರಿಸುವುದರಿಂದ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಸೇರಿಲಿಲ್ಲ. ஓகே, சீக்கிரமா முடிச்சிடணும், இப்போ டைம் ஆகி போச்சு. முதல் காரியம், do not justify one another. When you justify, your prayer will not be answered. Because the God, Heavenly Father, பிதாவாகிய தேவன் நம் குறைகளை அவர் மன்னித்தது போல நாம் அவர்களை குறை உள்ளவர்களை மன்னிக்கணும். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற சமுதாயத்தில் இருக்கட்டும், நம்ம வசிக்கிற இடத்துல இருக்கட்டும். You have to forgive because God Father has forgive us. அவர் நம்மை மன்னித்தது போல நாம அவர்களை மன்னிக்கணும். ரெண்டாவது காரியத்தை பார்க்கும்பொழுது அவன் என்ன சொல்றான்னு சொன்னாக்கா, நான் ஜெபம் பண்ணேன், நான் ஃபாஸ்டிங் பண்றேன், நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றான். அந்த ஜெபத்தை பத்தி பேசும்பொழுது ரெண்டாவது காரியத்தில் நம்ம ஒரே ஒரு காரியத்தை வாசிச்சு இன்னொரு 3 காரியத்தை படித்து பார்க்கும். இங்க பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்க்கலாம். The Gospel according to Matthew 6th chapter 5th and 6th verse. தமிழ்ல படிச்சுட்டா நல்லா இருக்கும், சீக்கிரம் முடிக்கலாம், டைம் ஆகி போச்சு. அப்புறம் அங்க முதல்ல பார்த்தோம் குறை சொல்லிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. இப்போ இங்க ரெண்டாவது பார்க்குறோம். 6ஆம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அன்றியும் ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரனை போல வேண்டாமல் மனுஷர் காணும் படியாக அவர்கள் ஜெப ஆலயத்தின் வீதிகளிலே சந்திகளிலே நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தாங்கள் பலனை அடைந்து தின்றுட்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஜெபம் பண்ணும்போது எங்க நின்று ஜெபம் பண்றாங்க, மனுஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு கத்தி கத்தி ஜெபம் பண்றதும், 4 பேர் நிக்கிற இடத்துல நின்று ஜெபம் பண்றதும் காரியத்தை நீ செய்யாத அப்படின்றாரு. இப்போ அது மத்தேயு, the Gospel according to Matthew 6th chapter 5th verse. அன்றியும் ஜெபம் பண்ணும் பொழுது, அன்றியும் பரிசேயனே நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரனை போல இராமல் மனுஷர் காணும்படிக்கு அவர்கள் ஜெப ஆலயங்களிலே வீதிகளிலே சந்திகளிலே நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஜெபம் பண்றது மற்றவங்க தெரியணும்னு சொல்லிட்டு கத்தி கத்தி ஜெபம் பண்றான். யாரு? பரிசேயன். நான் பரிகாரக்காரன் அல்ல, அநீதிக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல, மற்ற மனுஷர்களைப் போல அல்ல, பக்கத்தில் உள்ள இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல அப்படின்னு கத்துறான். அவனுக்கு தான் இந்த வசனம். அவனை போல இன்னைக்கு ஜபிக்கிற உனக்கு எனக்கும் தான் இந்த வசனம் சொல்றாரு. ஜபம் பண்ணும்பொழுது நீ எப்படி ஜபிக்கணும்? 6ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னாக்கா, ஜபம் பண்ணும்பொழுது அறை வீட்டுக்குள்ள போய் பிரவேசித்து கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற ஜபம் பண்ணு போதும். அப்போ சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது இவன் கத்தி ஜெபம் பண்ணி சொல்றான், இவன் பக்கத்தில் இருக்கிறவனு போறான்ல, அப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண கூடாது. அவன் நீதி உள்ளவனாய் ஆவாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவன் நான் ஜெபம் பண்றேன், நான் ஃபாஸ்டிங் பண்றேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கொடுக்குறேன் சொல்லி டிக்ளரேஷன்ல கொண்டு வந்தான். பக்கத்தில் உள்ளவன் டிக்ளேர் பண்ணல. இன்னைக்கு நீங்க கொடுக்கலாம், நீங்க செய்யலாம், நீங்க ஊழியத்தை கட்டலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு மகிமையான காரியங்களை செய்யலாம், அதை நீங்க டிக்ளரேஷன்ல கொண்டு வரக்கூடாது. ஏன்னாக்கா அந்த டிக்ளரேஷன் நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா இங்கேயே அந்த பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டார், நீங்க அடைஞ்சிட்டீங்க. நீங்க உங்க ஆண்டவருடைய நாமத்திற்கு பதிலாக உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டீங்க. நான் தான் கொடுத்தேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லாத்தையும் நீ சொல்லிட்டதுனால அங்கேயே உனக்கு எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு. ஸோ don't declare what you do for the glory of God. ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் செய்கிற காரியத்தை சொல்லாதீங்க. ஆச்சு ரெண்டாவது காய்ச்சி. மூணாவது காரியத்தை பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான், அவன் தசம பாகத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்றவனா காணப்பட்டான். உபவாசம் ஜெபம் பண்றவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்றதெல்லாம் வெளியில சொல்லாத, டோன்ட் சே. மூன்றாவது காரியம், தசம பாகத்தை கொடுக்கறத பத்தி சொல்லும் பொழுது அங்க சொல்லுது பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். 23 மேத்யூ 23 of Matthews. ஓகே. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி. எதெல்லாம் தசமபாகம் கொடுத்துட்டாங்க இவங்க? வெந்தயம், சீரகம், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கிச்சனில் யூஸ் பண்ணுகிற
சிறு தானியங்களில் வச்சு அவங்க தசமபாகம் கொடுக்குறாங்களாம். வெந்தயம் சீரகம் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கின்ற விஷயங்களை, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். தசமபாகம் கொடுத்த சகோதரனே, செபித்த, ஆனா என்னத்தை விட்டுட்ட? இரக்கத்தையும் நீதியும் விட்டுட்ட. இங்கிலீஷ்ல படிக்க டைம் இல்லை, ப்ளீஸ். ஓகே, சோ விசேஷ விசுவாசத்தையும் இரக்கத்தையும் நீதியும் விட்டு விட்டீர்கள். ஆகையால தான் அந்த பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. புரிஞ்சுதா? எதுக்காக நம்ம ஜெபம் கேட்கப்படல பிரதர்? எதற்காக உங்க ஜெபம் கேட்கப்படவில்லை? விசுவாசத்தையும் நீதியும் இரக்கத்தையும் விட்டீங்க. தசமபாகம் கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, அறிக்கை செஞ்சீங்க, முன்ன நின்று 4 பேருக்கு தர்ற மாதிரி சொல்றீங்க. நான் ஜெபம் பண்ண ஜெபம் நீதான் பண்ண. செஞ்சது யார்? என் தேவனாகிய கர்த்தர். அவர்களை ஆண்டவரையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய வேதத்தையும் மறந்து எனக்கு புகழ்ச்சி உண்டாகும் படிக்க நான் செபிக்கிறேன், எனக்கு புகழ்ச்சி உண்டாகும் படிக்க நான் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் நீதிமானாய் ஆக்கப்படவே மாட்டான். ஜெபம் கேட்கப்படவே கூட மாட்டாது. அதுதான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். யாருடைய வேண்டுதலை? ஆயக்காரனுடைய வேண்டுதலை கேட்கப்பட்டது. அவன் மேலெடுத்து பார்க்க கூடாத படிக்கு மார்பில் அடித்துக்கொண்டு நான் பாவி என்மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். ஒரு வசனம் கடைசியாக கன்க்ளூஷன் என்ன சொல்ல வருது? சங்கீதம் 109 அதிகாரம் 7ஆம் வசனம். Psalms 109 7th verse. சங்கீதம் 109 7. You are going to conclude, please. 109 சங்கீதம் 7ஆம் வசனம். Thank you Jesus. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக்கப்பட்டது. அவன் ஜெபம் எப்படி இருக்கான்? பாவமாக்கப்பட்டது. நம்முடைய ஜெபமெல்லாம் இந்த மாதிரி உயர்த்திக்கின்னு நம்ம பெருமைப்படுத்திக்கின்னு செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு இப்படி சபையில் நம்ம குடும்பத்திலையும் வெளியிலையும் போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்குமா? பாவமாக்கப்படும். ஆண்டவர் அருவருப்பான ஜெபம் ஆயிடும். நம்முடைய கேட்கப்படாது, பரலோகத்து வரைக்கும் போகாது. தேவதூதர்களை கொண்டு போய் அதுக்கு பதில் கொண்டு வர மாட்டாங்க, தடைப்படும். பாவம் ஆயிடுச்சு. பாவம் பரிசுத்தமான தேவனிடத்துல போகாது. எது பாவம் ஆயிடுச்சு? ஜபமே பாவம் ஆயிடுச்சான். ஏன்? செஞ்ச காரியங்கள் நீதி, ஆனா மறந்த காரியங்கள் அநேக இருந்தபடியாலே உன்னுடைய ஜபம் பாவமாக்கப்பட்டது. பாவம் பரிசுத்த தேவனிடத்துல போய் சேராது, அது பதிலை கொண்டு வராது. ஆகையால தான் நம்முடைய ஜபம் கேட்கப்படலை. ஓகே, எப்படி ஜெபம் பண்ணணும்? அங்க இன்றைக்கு தலைப்பு, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை அங்கீகரித்தார், அருளச் செய்தார். God accepted his prayers because the tax collector, he was humble before the God. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தன்னைத்தானே தாழ்த்தினான், உயர்த்தப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான். இன்றைக்கு ஜெபம் கேட்கப்படாது இருக்கிற காரணங்கள் நாம் தெரிந்து கொண்டோம். இனி நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களை நாம் ஞாபகத்தில் வைத்து ஜெபித்து தேவ ஆவியானவர் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவளையில வாரத்தின் முதலாம்